வணக்கம். இது லேர்ன் தமிழ் சேனல். இன்றைக்கு இந்த காணொளியில் தமிழை எப்படி பிழையின்றி எழுத மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கலாம் அப்படிங்கிறத இந்த காணொளியில் பார்க்கலாம். இது பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமே இந்த காணொளி ஒரு பயனுள்ளதாக அமையும். இதை பார்க்கும் மாணவர்களும் நீங்கள் தமிழை எப்படி பிழையின்றி எழுதலாம் அப்படிங்கிறத கற்றுக்கலாம். இந்த பிழையை ஏற்படுத்தும் எழுத்துக்களை மைங்கொலி பிழைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மைங்கொலி பிழை எழுத்துக்கள் நா, 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 ரா, ரா, லா, லா. முக்கியமாக இந்த 7 எழுத்துக்கள் இதோட ழா என்ற எழுத்தையும் சேர்த்துப்பாங்க. ஆனால் ழாங்கிறது அப்படி இன்னொரு எழுத்து அதுக்கு இல்லாததால் நான் இப்போ இந்த காணொலியில் அந்த ழாவை மட்டும் விட்டுட்டேன். வாங்க பிழையின்றி எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத அடுத்ததாக பார்க்கலாம். இப்போ நா, இந்த நா அப்படிங்கிற எழுத்தை நம்ம மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது தன்னகரம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா இது தன்னுடைய நட்பு எழுத்தாக தாவை பக்கத்துலேயே வச்சுக்கும். பாருங்கள், தந்தம் சொந்தம் அதில் பாருங்கள் தா பக்கத்துலேயே அந்த இந்து பக்கத்துலேயே தா வருது பாருங்கள். அதனால தான் அது தன்னகரம் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கலாம். அதோடு இல்லாமல் இந்த எழுத்து சொல்லின் முதல் எழுத்தாக மட்டும்தான் இடம்பெறும். சொல்லின் இடையிலோ இறுதியிலோ இடம்பெறாது அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கும்போதே அதை சொல்லி புரிய வைக்கலாம். அடுத்தது பாருங்கள், 3 சுழி நா. இதை மாணவர்களுக்கு டன்னகரம் அப்படின்னு சொல்லி தரலாம். 3ஆவதாக பாருங்கள் 2 சுழி நா. இதை ரன்னகரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த எழுத்து இதை ஏன் ரன்னகரம் அப்படின்னு இந்த எழுத்தை சொல்கிறோம் அப்படின்னா இந்த எழுத்து தன்னுடைய நட்பெழுத்தாக ராவை வச்சுக்கும். அதாவது வல்லின ரா, அந்த ராவை தன்னுடைய நட்பெழுத்தாக வச்சுக்கிறதால இதை ரன்னகரம் அப்படின்னு நம்ம மாணவர்களுக்கு சொல்லி ரன்னகரம் வரும், மன்றம் என்ற சொல்லுக்கு ரன்னகரம் வரும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். ஏன் ரன்னகரம் சொல்கிறோம் அப்படிங்கிறத மாணவர்களுக்கு தெரியப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மன்றம் சொல்லுக்கு ரன்னகரம் வரும் அப்படின்னு சொன்னால் மாணவர்கள் புரிஞ்சுப்பாங்க. இந்த 2 சுழி நா சொல்லின் இடையில் மட்டுமே வரும், முதல் எழுத்தாக எழுதக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா சொல்லி புரிய வைக்கணும். நெக்ஸ்ட்டு இடையின ரா, அதாவது இந்த ராவை மரத்துக்கு வரும்ல, அந்த ராவை இடையின ரகரம், இடையின ரா அப்படின்னு சொல்லி புரிய வைக்கலாம். இதை இடையின ரகரம் அப்படின்னு சொல்லலாம். இது பாருங்கள், இது சொல்லோட முதலெழுத்தாக வரும், இடையிலும் வரும். ஓகேவா அப்படின்னு சொல்லி புரிய வைக்கலாம். இப்போ மரம் அப்படின்னா இடையினரா வரும் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு. ரம்பம்னா இடையினரா வரும், ராட்டினம்னா இடையினரா வரும் அப்படின்னு நம்ம அந்த ராவை அடையாளம் வச்சுக்கிறதுக்காக இடையினரா அப்படின்னு மாணவர்களுக்கு சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், இந்த ரா இருக்கு இல்லையா, இதை வல்லின ரா அப்படின்னு சொல்லலாம். வல்லின ரகரம், இதை வல்லின ரா அப்படின்னு சொல்லலாம். அது எடுத்துக்காட்டாக பாருங்கள், கன்று காற்று, இந்த சொல்ல பாருங்கள் ரூ இருக்குது பாருங்கள், கன்று காற்று. இது கன்றுக்கு வல்லின ரூ வரும், காற்றுக்கு வல்லின இரு வல்லின ரூ வரும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கலாம். இந்த வல்லினரா சொல்லின் முதலெழுத்தாக எழுதக்கூடாது, இறுதியிலும் இடையிலும் மட்டுமே வரும் அப்படிங்கிறத மாணவர்களுக்கு புரிய வைக்கலாம். அடுத்தது லா, இது வா ஷேப் மாதிரியே இந்த எழுத்து இருக்கிறதால இதை வகரலா அப்படின்னு நம்ம மாணவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். இப்போ பள்ளி, தண்ணீரில் இருக்கிற அள்ளி, இந்த இதுக்கெல்லாம் இல்லு லீலாம் வகர இல்லு வகரலி வரும் அப்படிங்கிறத மாணவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். இதை அடையாளம் வச்சுக்கிறதுக்காக மாணவர்களுக்கு வகரலா அப்படின்னு சொல்லி புரிய வைக்கலாம். அடுத்தது பாருங்கள், இந்த லா செகண்டாக வரும்ல தமிழ் எழுத்தில், அந்த லாவை நகரலா அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது நா ஷேப் மாதிரியே இருக்கிறதால, அந்த வடிவம் மாதிரியே இருக்கிறதால நகரலா அப்படின்னு மாணவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். அடுத்தது கொம்புக்கால், இதுக்கு இன்னொரு பேர் கொம்புக்கால் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி, அப்போ ஸ்கூல் பள்ளிக்கு நகரலா வரும், கொம்புக்கால் இல்லு கொம்புக்கால் லீ வரும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கலாம். இப்போ திரும்ப ஒரு தடவை ரீகால் மாதிரி பார்க்கலாம். தமிழை பிழையின்றி எழுத அப்படின்னு சொல்லிட்டு நா, இதை தன்னகரம் அப்படின்னு மாணவர்களுக்கு சொல்லி தரலாம். இந்த எழுத்து சொல்லின் முதலெழுத்தாக வரும்,
சொல்லின் இடையில் இடம்பெறாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இதை டன்னகரம் அப்படின்னு 3 சுழி நாவை சொல்லி தரலாம். இது வந்து சொல்லின் முதலெழுத்தாக இடம்பெறாது, இடையில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லலாம். இது 2 சுழின்னா இதை ரன்னகரம் அப்படின்னு மாணவர்களுக்கு சொல்லித்தரலாம். இதுவும் முதலெழுத்தாக எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லலாம், இடையில் வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராவை இடையின ரா அப்படின்னு சொல்லி தரலாம். இது சொல்லின் முதலெழுத்தாகவும் இடையிலும் இடம்பெறும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராவை வல்லின ரா அப்படின்னு சொல்லலாம். இது வந்து முதலெழுத்தாக இடம்பெறாது, எந்த சொல்லிலும் இடையிலும் இறுதியிலும் இடம்பெறும் அப்படின்னு சொல்லலாம். இது வகரலான்னு சொல்லி மாணவர்களுக்கு பழக்கப்படுத்தலாம். இது நகரலான்னு சொல்லி மாணவர்கள் பிழையின்றி எழுதுவதற்கு பெற்றோராகிய நீங்களும் ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லி புரிய வச்சிங்கன்னா தமிழை பிழையின்றி எழுதுவார்கள். மாணவர்கள் வந்து தமிழை வந்து படிக்கிறதுக்கோ எழுதுறதுக்கோ ரொம்ப கஷ்டப்படுற ஒரு இதை பார்க்குற சூழ்நிலையாக இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கிலீஷ் அதில் பார்த்தா எல்லா சப்ஜெக்ட்டுமே இங்கிலீஷ் ஆகிடுச்சி. இப்போ சயின்ஸு பாருங்கள், அதே மாதிரி மேக்ஸ் பாருங்கள், சோசியல் பாருங்கள், இங்கிலீஷ் இது எல்லாமே மாணவர்கள் வந்து இங்கிலீஷில் தான் படிக்கிறாங்க. பட் தமிழ் மட்டும் என்னது ஒரே சப்ஜெக்டாக இருக்கிறதால மாணவர்கள் அந்த ஒரு சப்ஜெக்டையும் படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுற சூழ்நிலையில் இருக்காங்க. இந்த காணொளி வந்து கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.